கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் ஒருவர் அதிகார நாட்காலியிலே அமர்ந்திருப்பது இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுது. பல பேர் பல ஆண்டுகள் காத்திருந்தும் கிடைக்காத சில பதவிகள் உண்டு. அதுல குறிப்பிட்டு பல பேருக்கு முதல்வர் பதவிகள் கிடைக்காமலேயே போயிருக்கு. பல பேருக்கு முதல்வர் பதவி அவர்கள் கிட்ட வந்திருக்கு. அவர்கள் திறமையை வைத்து அவங்க ஆட்சி திறமையும் அவங்களோட அதிகார திறமையை வைத்து அவங்கள யாருன்னு அவங்க காட்டிக்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் பிரதமர் மோடி. முன்னெல்லாம் தூர்தர்ஷன்ல ஒரு 5 நிமிஷம் செய்தின்னு சொல்லிட்டு தலைப்புச் செய்திகள் மாத்திரம் படிப்பாங்க. அது மாதிரி தலைப்புச் செய்தி மாதிரி சொல்றேன். 41 நாடுகளிடமிருந்து இன்னைக்கு என்ன வாங்கிட்டு இருக்கோம் யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. அங்கோலா கிட்ட எல்லாம் இந்தியா என்ன வாங்கும்னு சொல்லிட்டு. கருப்பாடுகள் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது சமூகத்தில். கருப்பு பணம் கொண்ட கருப்பாடுகள். அந்த டிமானிட்டைசேஷன் காரணமாக பாகிஸ்தானோட ஒரு பேரல் எக்கானமி ஒழிஞ்சு போச்சு. ஒவ்வொரு இன்டர்வியூலையும் பாகிஸ்தான் அவர் அடித்தார் சொல்றது அவனுக்கு வெக்கமா இல்லையோ எனக்கு வெக்கமா இருக்கு. இளையபதநேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்டான டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். ஜெய்ஹிந்த். வணக்கம். ஜெய்ஹிந்த் சார். ஆக்சுவலா இப்போ மோடி அவர்கள் பதவியேற்று 12 வருஷம் முடிஞ்சுது, சரிங்களா? இதுல பல விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. அதாவது நிறைய சட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு, நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காரு. இருந்தாலும் செக்யூரிட்டி வைஸ்ல, பாதுகாப்பு வைஸ்ல உங்களுக்கு மோடி செய்த பிரம்மாண்ட விஷயங்கள் என்னவா பாக்குறீங்க நீங்க? முதல்ல பிரதமர் பிரதமரா பதவி ஏற்றது மே 26, 2014. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டு இருக்காரு. அதற்கு முன்னாடி குஜராத் சிஎம்மா ஒரு 13 வருஷம் இருந்தார் நினைக்கிறேன். 2001 இருந்து 2014 மே வரைக்கும் இருந்தார். கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள். 25 ஆண்டுகள் ஒருவர் அதிகார நாட்காலியிலே அமர்ந்திருப்பது இந்திய வரலாற்றில் இது மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுது. ஒண்ணு. ரெண்டாவது, அவர் வகித்த பதவிகள் எல்லாமே சுலபமா அவருக்கு கிடைச்சிடல. அவர் ஒன்னும் அந்த பதவிகள் ஏற்கனவே அவர் ஒரு எம்எல்ஏவா ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ, ஃபர்ஸ்ட் டைம் சீஃப் மினிஸ்டர், ஃபர்ஸ்ட் டைம் எம்பி, ஃபர்ஸ்ட் டைம் பிரைம் மினிஸ்டர். எம்பியா முதல் வாட்டி எம்பியா தேர்ந்தெடுக்கப்படுகிறார், பிரைம் மினிஸ்டர் ஆயிடுறார். முதல் வாட்டி சிஎம்ஆ தேர்ந்தெடுக்கப்படுகிறார், எம்எல்ஏ ஆயிடுறாரு. பதவி வர்றதுக்கு முன்னாடியே அவருக்கு அதாவது பதவி கிடைச்சிருச்சு. உடனே அதுக்கு முன்னாடியே அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கவும் பட்டுறாரு. சோ இது ரேர். பல பேர் பல ஆண்டுகள் காத்திருந்தும் கிடைக்காத சில பதவிகள் உண்டு. அதுல குறிப்பிட்டு பல பேருக்கு முதல்வர் பதவிகள் கிடைக்காமலேயே போயிருக்கு. பல பேருக்கு முதல் வாட்டியே முதல்வர் பதவி அவர்கள் கிட்ட வந்திருக்கு. அவர்கள் திறமையை வைத்து அவங்க ஆட்சி திறமையும் அவங்களோட அதிகார திறமையை வைத்து அவங்கள யாருன்னு அவங்க காட்டிக்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் பிரதமர் மோடி. யாருக்காகட்டும், அது கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும், அதுவும் குறிப்பிட்டு ஒரு பிரதமர் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றதுக்கு இன்னைக்கு உலகளாவிய அளவுல பாராட்டக்கூடிய ஒரு தலைவராக மோடி திகழ்கிறார். அது மெலோனிக்கு போய் மெலடி சாக்லேட் கொடுக்கறதாகட்டும், இல்ல மத்த எல்லாருடைய புட்டின் கிட்ட போயிட்டு தனியா கார்ல போய் சந்திப்பு நடக்கிறதாகட்டும், இதெல்லாம் முதல் முறை. ஒரு சேனல்ல சொல்ற மாதிரி தமிழ் தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்ற மாதிரி இந்திய வரலாற்றில் முதல் முறையாக இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. பாதுகாப்பு ரீதியில் மட்டும் இல்ல, பாதுகாப்பு என்பது பல்வேறு கட்டங்களான பாதுகாப்பு. உதாரணத்துக்கு நான் இதை பல்வேறு கட்டங்களா இதை பிரிச்சு பார்க்கணும்னு நான் விரும்புறேன். முதல்ல உணவு பாதுகாப்புக்கு என்ன பண்ணார்? ஏன்னா உண்ண உடையும் உடுத்த ஆடையும் இல்லைன்னா வக்கத்தவன் சொல்லுவாங்க. அது முதல்ல கொடுக்கணும். உணவு கொடுத்திருக்காரா? ஆமா. 83 கோடி பேருக்கு இன்னைக்கு ஃப்ரீ ரேஷன் வழங்கப்பட்டு வருகிறது இந்தியாவில். உலகத்துல எந்த நாடு இவ்வளவு ஃப்ரீ ரேஷன் வழங்கல. சுகாதார ரீதியிலான பாதுகாப்பு கொடுத்தாரா? ஆமா. 200 கோடி ஊசிகள், தடுப்பூசிகள் கோவிட் காலகட்டத்தில். பாராசெட்டமால் கூட கையில ஜுரம் வரும், அந்த பாராசெட்டமால் கூட நீங்கள் தானே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. எது? ₹1 பாராசெட்டமால் மாத்திரை கூட கவர்மெண்ட் கொடுக்கற அளவுக்கு, அதாவது கோடீஸ்வரனா இருந்தாலும் அந்த பாராசெட்டமால வாங்கி பாக்கெட்ல போட்டு போனாங்க. நான் ஒன்னும் விதிவிலக்கு இல்லைங்க, நான் கோடீஸ்வரன் இல்ல, ஆனா விதிவிலக்கு இல்லைன்ற. நானும் அதே வேலை தான் பண்ணேன், நீங்களும் அதே வேலை தான் பண்ணிருப்பீங்க. சராசரி ஒரு இந்தியனுக்கு 1600 ரூபாய் கொடுத்து இல்ல 1400 ரூபாய் கொடுத்து போட வேண்டிய ஒரு ஊசிய என் மக்களின் உயிர் பாதுகாப்பு, என்னோட நாட்டின் பாதுகாப்புன்னு நினைச்சாரு பாருங்க. அதுதான் அவரை ஸ்பெஷல் ஆக்கிச்சு. சோ முதல்ல நான் சொன்னது உணவு பாதுகாப்பு, 83 கோடி பேருக்கு உணவு கொடுத்தது. அதுக்கப்புறம் நான் சொன்னது இது சுகாதார ரீதியில மக்களோட
ஹெல்த்தை, அதாவது அவங்களோட உடல்நிலையை பேணி காக்கும் வகையில் அவர் தடுப்பூசிகள் போட்டது, இந்த கொடிய கோவிட் தொற்றிலிருந்து அவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு. உலகத்துல எந்த நாடும் இவ்வளவு தூரம் பண்ண முடியல. சைனாவால கூட முடியல, அமெரிக்காவால முடியல, இந்தியா பண்ணி, அதுவும் சொபஸ்டிகேட்டடா. அதுக்கன்ட்டு ஒரு ஆப், அதுக்கன்ட்டு தனியா ஒரு தனி சர்டிபிகேட்டு. ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டீங்கன்னு ஒரு சர்டிபிகேட், இதுக்கு 2வது டோஸ் போட்டீங்கன்னா நீங்க தட்னா சர்டிபிகேட் வரும். அமெரிக்கால கூட கையில சீட் எழுதி கொடுத்துட்டு இருந்த காலம் அது. ஸோ ஒரு டெக்னாலஜியை எப்படி யூஸ் பண்ணும். அவரை தப்பு சொல்றவங்க 1000 தப்பு சொல்லலாம். கற்றவரே காமூருவர். படிச்சவங்களுக்கு தான் அவர் படிச்சவங்களை பத்தி தெரியுமா. அது மாதிரி அவர் சுத்தி வந்து படிச்சவங்களை வச்சிட்டு இருக்காரு, தெளிவானவர்களை வச்சிட்டு இருக்காரு. அதனால்தான் இவர் வந்து மக்களிடமிருந்து அவர் கற்ற பாடங்களை இவர்களிடமிருந்தும் கற்றுக்கொள்கிறார். யார்கிட்ட எது கேட்கணும் அப்படின்றது வந்து அவருக்கு நல்லா தெரியும். இதுக்கும் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, எச்சொல் யார் யார்வாய் கேட்பினும் அச்சொல் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா நான் சொன்னது? அது எப்பொருள் சொல்ல போறேன். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பின் அப்படித்தானே சார் அது? எப்பொருள் தான் சொன்னேன் நானு. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னேன் நானு. என்ன சொன்னேன் இதுக்கு முன்னாடி? அதான் ஃப்ளோ. என்ன பண்றது, தமிழ்ல அவ்வளவு பெரிய அறிவு சார்ந்த ஒரு ரீதியில தமிழ் பேச ஆரம்பிச்சிட்டேன். விடுங்க, பரவாயில்ல. கரெக்ட் பண்ணதுக்கு நன்றி. சோ யார் வாயில இருந்து ஒரு விஷயம் வருது என்பது முக்கியம். அவர் பிரதமர் வாயில இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், உதாரணத்துக்கு 24 கிலோமீட்டர் அளவுக்கான ரோடுகள் ஒரு நாள் ஒன்றுக்கு இந்தியாவில் போடப்படுகிறது. 1947 முதல் 2014 வரை போட்ட இந்தியாவில போட்ட ரோடுகளோட கடந்த 12 ஆண்டுகளில் அதே அளவுக்கான ரோடுகள் போட்டிருக்காங்க. அதாவது இத்தனை ஆண்டுகள் போட்ட ரோடு ஈக்குவலண்டான ரோடு இந்த 12 ஆண்டுல போட முடிஞ்சது நம்மளால. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கட்டமைப்பின் மேம்பாடு. இந்தியாவில இருந்து 70 ஏர்போர்ட், இன்னைக்கு இருக்கிறது 150 ஏர்போர்ட் கிட்ட. ஜம்மு காஷ்மீருக்கு போனோம்னா அங்கெல்லாம் ட்ரெயின் போகுமா? இந்த சுவிட்சர்லாந்துல ஆல்ப்ஸ் மலையில ட்ரெயின் போகும்போது அந்த பனி தூவுற மாதிரியே ஒரு காட்சிகள் வந்து படமாக்கப்பட்டன. பல்வேறு படங்கள் நம்ம பார்த்திருக்கோம். அது மாதிரி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு காஷ்மீர்ல அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு ட்ரெயின் போகுது. உலகத்திலேயே டாலஸ்ட் பிரிட்ஜ், ட்ரெயினுக்காக கட்டப்பட்ட பிரிட்ஜ் இந்தியால தான் இவர் ஆட்சி காலத்துல. அசாம்ல ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு போறதுக்கு பாலம் இல்லாத காரணத்தினால பல மணி நேரம் சுத்திட்டு போயிட்டு இருந்த ஒரு கட்டாயம் ஏற்பட்டது பிரம்மபுத்திரா நதி மீது. அந்த பாலம் கிட்டத்தட்ட 20 வருஷமா அது கட்டாம முடிக்காமலே வச்சிருந்தாங்க. அந்த பாலத்தை முடிச்சு வச்சார். இன்னைக்கு குஜராத் பாத்தீங்கன்னா நடுவுல வந்து ரன் ஆஃப் கட்ச் அப்படி உள்வாங்கும். இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து கேப் வரும். அந்த ரெண்டு பகுதியை கரெக்ட் பண்ண, அந்த ரெண்டு பகுதியும் கரெக்ட் பண்ற மாதிரி இன்னைக்கு பாலம் இருக்கு. எத்தனை இடத்துல அவங்க பாலம் கட்டியிருக்காங்க, எத்தனை டனல்கள். இன்னைக்கு காஷ்மீர்ல எனக்கு தெரிஞ்சு 8 or 10 டனல்கள், புது டனல்கள் வந்திருக்கு. கட்டமைப்புல எடுத்துட்டு வந்த மேம்பாடு. அந்த மேம்பாடு வந்து பொருளாதார ரீதியில அவர் ரோட் டாக்ஸ் வசூல் பண்றாங்க, அதிகமாயிடுச்சு, அது இதுன்னு சொல்றோம். பட் அதெல்லாம் எங்க போகுதுன்னு திரும்பி எடுத்து பார்த்தோம்னா மக்களோட தேவைகளுக்கு பூர்த்தி செய்யும் விதமாக இது மாதிரி கட்டமைப்புகள்ல தான் போகுது. இவர் வந்த அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ஸ், எண்ணெயை தேக்கி வைக்கிறது வந்து அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. அது எனர்ஜி செக்யூரிட்டியில ஒரு பங்கு. 41 நாடுகளிடமிருந்து நம்ம எண்ணெய் வாங்கிட்டு இருக்கோம். நான் வந்து ஃபாஸ்டா சொல்றதுக்கு காரணம், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு எபிசோட் பண்ணோம். அதுக்கு நீங்க ரெடியா இருந்தா நான் ரெடி. நான் சொல்றது வெறும் தலைப்புச் செய்திகள் மட்டும்தான். முன்னெல்லாம் தூர்தர்ஷன்ல வர 5 நிமிஷம் செய்தின்னு சொல்லிட்டு தலைப்புச் செய்திகள் மாத்திரம் படிப்பாங்க. அது மாதிரி தலைப்புச் செய்தி மாதிரி சொல்றேன். 41 நாடுகளிடமிருந்து இன்னைக்கு என்ன வாங்கிட்டு இருக்கோம். யாருமே நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க அங்கோலா கிட்ட எல்லாம் இந்தியா என்ன வாங்கும்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அண்டமான் நிக்கோபார்ல தொலைக்கிணறுகள், அதாவது எண்ணெய் கிணறுகளை வந்து நம்ம தேடிட்டு, அதாவது ஸ்டடி பண்ணிட்டோம், ஆய்வு பண்ணியாச்சு. அங்க எண்ணெய் இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சு அங்க வந்து நம்ம எண்ணெய் கிணறுகளை அதுல இருந்து எண்ணெய் உற்பத்தி செய்வதற்கு முன்னேற்பாடுகள் எடுத்துட்டு இருக்கோம். இது வந்து எனர்ஜி செக்யூரிட்டிக்கு இவர் பண்ணியிருக்கிற சேவை. ராஜஸ்தான்ல 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல எண்ணெய் வந்து இருக்கிறது. ஏன்னா இந்தியாவில இருக்கக்கூடிய எண்ணெயை முதல்ல, இது மாதிரி ஒரு போர் சூழல் வந்தா இந்தியாவில முதல்ல எங்கெல்லாம் நம்மளுக்கு எண்ணெய் இருக்கோ அதை முதல்ல டேப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு 30% எண்ணெய் இந்தியாவில இருந்து உற்பத்தி பண்ணி ஆகணும்ன்ற ஒரு கட்டாயத்துல இன்னைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இன்னைக்கு 15% தான், டபுள் ஆக்கணும்னு சொல்றதுதான் இந்த அரசோட குறிக்கோளா இருக்கு. அதுக்கான செலவு பண்ண ரெடி அரசு. இதற்கு தடையாக இருந்த பல்வேறு சட்டங்களை நீக்கி இருக்காங்க. சோ ஆயில் எனர்ஜி செக்யூரிட்டி,
உங்களுக்கு தெரியுமா? 1/3 ஆஃப் இந்தியாஸ் எலக்ட்ரிசிட்டி, 1/3 பங்கு இந்தியாவோட மின்சார தேவை சூரிய ஒளி மூலம், சோலார், அது மூலமாக பூர்த்தி ஆகுது. இன்னைக்கு அந்த அந்த சோலார் கோயிலேஷன் சொல்லிட்டு ஒரு ஒண்ணு அமைச்சாரு பிரதமர் கீழே. இந்தியா தான் அதுக்கு தலைமை வகிக்குது. உலகத்திலேயே சோலார் எனர்ஜியில நம்பர் 1 நிக்கிறது வந்து இன்னைக்கு இந்தியா. இது ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யோசிச்சு பார்த்திருப்போமா? யோசிச்சு பார்க்கல. கிட்டத்தட்ட 200 கிகாவாட்ஸ் எனர்ஜி தேவை இருக்கு இந்தியாவுக்கு. அதுல 1/3 வந்து 200க்கும் 200+ கிகாவாட்ஸ் நம்ம தேவை இருக்கு குறிப்பிட்ட வெயில் காலங்கள்ல. அதுல ஒரு பங்கு வந்து 1/3 பங்கு வந்து இதுல இருந்து வருது. அது இல்லாம இன்னைக்கு எத்தனால் கலந்த ஃபியூயல், அது இல்லாம டீசல் லோகோமோட்டிவ்ஸ் எல்லாத்தையும் அவர் ஒழிச்சு எலக்ட்ரிபிகேஷன் பண்ணி கிட்டத்தட்ட அதிகமான எலக்ட்ரிபிகேஷன் பண்ண, அதாவது மின்சாரம் மூலம் இயங்கக்கூடிய ரயில் சேவை இருக்கக்கூடிய நாடு இந்தியா. இது பல நாடுகள்ல அவர் பண்ண ஒரு சாதனை. சோ இன்னைக்கு அதனால பல கோடி லிட்டர் டீசல் மிச்சப்படுத்தப்படுது. இத பத்தி நம்ம தனி வீடியோ பண்ணிருக்கோம் நம்ம. சோ இது ஒன்று. இதெல்லாம் எனர்ஜி செக்யூரிட்டியில ஒரு பகுதியா பாருங்க. விசாகப்பட்டினத்துல இருந்து மகாராஷ்டிரத்துல இருந்து பல்வேறு இடங்கள்ல பூமிக்கு அடியில எண்ணெய் தேவை 60 நாளுக்கும் மேற்பட்டு எண்ணெய் வந்து நம்ம தேக்கி வச்சிருக்கோம். 2018க்கு அப்புறமா நம்மளுக்கு அமெரிக்கா கொடுத்த சில ஷாக் காரணமாக இந்தியா வந்து உள்நாட்டிலேயே எண்ணெய் உற்பத்தியை பெருக்கணும்னா எண்ணெயை வந்து பூமியில அடிந்து எடுக்கிறது இல்லை, சுத்திகரிப்பு தன்மையை பெருக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடை எடுத்து இன்னைக்கு உலகத்திலேயே எண்ணெய் வளம் இல்லாத, அதிக சுத்திகரிப்பு வளம் அந்த திறமை கொண்ட நாடு, திறமைன்னு சொல்ல முடியாது, கட்டமைப்பு கொண்ட நாடாக எந்த நாடுன்னு எடுத்து பாத்தீங்கன்னா இந்தியா. அதெல்லாம் யுஏஇ போன டீல் சைன் பண்ணும்போது 30 மில்லியன் பேரல் அளவுக்கான எண்ணெயை வந்து நீங்க இந்தியால எங்களோட எண்ணெயை தேக்கி வச்சுக்கோங்கன்னு சொல்றான். ரஷ்யா எண்ணெய் எவ்வளவு நம்மளுக்கு கொடுத்தாலும் நம்ம அதை சுத்திகரிச்சு மற்ற நாடுகளுக்கு வித்தோம் ரஷ்யா போர் காலத்துல. சோ இப்போ இன்னைக்கு நம்மளோட சுத்திகரிப்பு தன்மை இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு, மேம்பட்டு இருக்கு. ஸோ எனர்ஜி செக்யூரிட்டி அஃப்கோர்ஸ் இப்ப 3 ரூபா 4 ரூபா ரேட் ஏறி இருக்கு ஃபியூயல் மேல. மத்த அமெரிக்காலேயே வந்து $2 $3 போயிட்டு இருந்த போயிட்டு இன்னைக்கு $4.5 இருந்து $6 போயிட்டு இருக்கு. 50% இன்க்ரீஸ் இன் ஃபியூயல் பிரைசஸ். நம்ம எல்லாம் 50% எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணல. நான் வேணுமெண்டே தான் அமெரிக்காவோட இந்தியாவை கம்பேர் பண்றேன், பாகிஸ்தானோட கம்பேர் பண்ணாம. ஏன்னா நான் கனவுல கூட இந்தியாவை வந்து அவங்க கூட ஒப்பிட்டு பார்க்க மாட்டேன். நான் கேள்வி பாகிஸ்தான் கேட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் முதலே நான் சொல்லிட்டேன். நான் அமெரிக்கால இத்தனைக்கும் எண்ணெய் உற்பத்தி இருக்கிற நாடு. சோ அப்போ நம்மள ஆயில் ஷாக்ல இருந்தா ஒரு விதத்துல காப்பாத்தி இருக்காரு. அடுத்து இந்தியால குறு சிறு விவசாயிகளுக்கு வருடாந்தரம் கிட்டத்தட்ட ஒரு 6000 ரூபாய் டெபாசிட் ஆகுது அவங்க அக்கௌண்ட்ல. இது ஒரு அவங்களோட சில தேவைகளுக்கு அது பெரிய தொகையா பார்க்கப்படுது. 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட கழிவு அறைகள் கிராமப்புறங்கள்ல கட்டப்பட்டிருக்கு. இதனால தொற்று நோய்கள் சம்பந்தப்பட்ட செலவுகள் இந்திய அரசு சுகாதாரத்துல தொற்று நோய் சம்பந்தப்பட்ட செலவுகள் 50,000 கோடி ரூபாய் வரைக்கும் அரசு மிச்சம் பிடிச்சிருக்கு. வங்கிகள்ல நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணாலும், நான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணாலும், ஆல்ரெடி அக்கௌண்ட் ஹோல்டர் இருக்கிறவங்க வந்து என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணாதான் நான் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும் நிலைமை போயிட்டு இந்திய குடிமகனா இருந்தாலே போதும் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு, இதுக்கு இதனடா பேங்க் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கிறதே அது ஒரு பெரிய பிரிஸ்டீஜ்ன்ற காலம் போய் பேங்க்ல அக்கௌண்ட் இருந்தாதான் நல்லதுன்னு சொல்ற காலம் இன்னைக்கு வந்திருக்கடான்னா ஜன்தன் அக்கௌண்ட்ஸ், ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்ஸ் இவர் காலத்துல ஏற்பட்டப்பட்டது. சோ பினான்சியல் இன்க்ளூசிவிட்டி கடைசி டினாமினேட்டர், அதாவது அடித்தட்டு நிலையில் இருக்கும் மக்களுக்கு கூட பேங்க் அக்கௌண்ட் போய் சேர்ற மாதிரி. அதனாலதான் இன்னைக்கு சின்ன சின்ன வியாபாரிகள், பழக்கடை, சின்ன பூக்கடைங்க வச்சுட்டு இருக்கிறவங்க அவங்க கூட இன்னைக்கு பேடிஎம்மும் ஜிபேவும் அந்த பே இந்த பே அவங்களால தைரியமா பண்ண முடியுதுன்னா அந்த பண பரிவர்த்தனைக்கு காரணம் இந்த ஜன்தன் அக்கௌண்ட்ஸ் அவர் ஓபன் பண்ண வச்சது. எல்லாருக்கும் பேங்கோட லிங்க் அப் இருந்தா தானே அவங்க ஓபன் பண்ண முடியும். யாரு வேணாலும் இதை பண்ண முடியும், பேங்க் பண்ணலன்னா பேங்க் காலின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துட்டு வந்தார். சோ இது ஒரு பெரிய சேவையாக பார்க்கப்படுகிறது. அடுத்து முக்கியமானது இது பினான்சியல் செக்யூரிட்டி.
நிறைய பேருக்கு நிறைய முரண்கள், கருத்து வேறுபாடுகள் அவரோட டிமானிட்டைசேஷன் ப்ரோக்ராம் மேல இருக்கலாம். ஆமா, அது எந்த ஒரு டிமானிட்டைசேஷனும் உலகத்துல முழு வெற்றி அடைந்ததாக சரித்திரம் இல்லை. நான் அது முழுசா கருப்பு பணம் அழிச்சிருச்சா, அதை அழிச்சிருச்சா, இதை அழிச்சிருச்சா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுலயும் எனக்கு கருத்து வேறுபாடுகள் சில இருக்கின்றன. அப்படிதான் நான் பாக்குறேன். கருப்பாடுகள் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது சமூகத்தில், கருப்பு பணம் கொண்ட கருப்பாடுகள். ஆனா அந்த டிமானிட்டைசேஷன் காரணமாக பாகிஸ்தானோட ஒரு பேரல் எக்கானமி ஒழிஞ்சு போச்சு. கள்ள நோட்டு அடிச்சு ஒரு நாளோட அவங்க அடிச்சு வச்சு இந்த கள்ள நோட்டு ஃபுல்லா காணாம போச்சு. தூக்கு மாட்டி செத்துட்டாங்க பாகிஸ்தான்ல ஐஎஸ்ஐ ஏஜென்ட், அந்த நோட்டு அடிச்சிட்டு இருந்தவன். இது துரந்தர் படம் பார்த்து வந்த விஷயம் இல்ல, அதுக்கு முன்னாடியே தெரியும், 2016லயே தெரியும். உத்தரப்பிரதேஷ் எலெக்ஷன் வந்து அந்த இந்த கள்ள நோட்டுகள் பெரிய அளவுக்கு வேலை பார்த்திருக்கும். மேற்கு வங்க தேர்தல்ல அந்த பணம் ஒரு அளவுக்கு வேலை பார்த்தது. பங்களாதேஷ் வழியா எப்படி எல்லாம் கருப்பு நோட்டு வருதுன்னு நேத்து நான் பேசியிருந்தேன் உங்களுக்கு இதுல. நேபாள் வழியா எப்படி வருதுன்னு பேசியிருந்தேன். இன்னைக்கு வர ஹை டினாமினேஷன் நோட்ஸ் காணும். ஹை டினாமினேஷன் நோட்னா 1000 ரூபாய் 2000 ரூபாய் இன்னைக்கு எடுத்துட்டு வரணும்னா எவ்வளவு, எத்தனை பண்டில் 500 ரூபாய் எடுத்துட்டு வரணும், எத்தனை பண்டல் 100 ரூபாய் எடுத்துட்டு வரணும். உங்களுக்கு ஒரு புள்ளி விவரம் சொல்றேன், சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறதுனால. அதாவது யூபிஐ அக்கௌண்ட்ஸ் அப்ராக்சிமேட்லி 85% ஆஃப் ஆல் டிஜிட்டல் ரீட்டைல் பேமெண்ட்ஸ் இன் இந்தியா. ரீட்டைல் பேமெண்ட்ஸ் நம்ம அன்றாடம் வாங்கக்கூடிய பண பரிவர்த்தனை வந்து சின்ன சின்ன பொருட்கள் வாங்குறது 85% யூபிஐ பேமெண்ட்ஸ் மூலமா, கார்டு இல்லாம, கிரெடிட் கார்டு இல்லாம வெறும் யூபிஐ மூலமா தான் நடக்குது. 49% டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் உலகத்துல இருக்கக்கூடிய 49% டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் யூபிஐ உலகம் ஃபுல்லா. இது மொத்தம் 66 கோடி ஒரு நாள் ஒன்றைக்கு டிரான்சாக்சன் நடக்குது. ஒரு நாளைக்கு 66 crore டிரான்சாக்சன்ஸ் பர் டே யூபிஐ மூலமாக. ஆனுவல் ஸ்கேல் 24,000 கோடி. வேல்யூ வந்து டோட்டல் டிரான்சாக்சன் வேல்யூ பண வடிவில் அதை எடுத்து பார்த்தா 314 lakh crores. 700 பேங்குங்க, 350, அதாவது கிட்டத்தட்ட 300 மில்லியன். அப்படின்னா 1 மில்லியன்னா 10 லட்சம் பேரு. அப்போ 100 மில்லியன் என்ன, எத்தனை பேர், எத்தனை கோடி, எத்தனை 10 கோடி பேரு கரெக்டா? 1 மில்லியன் 1 மில்லியனா 10 லட்சம், 10 மில்லியன் என்ன 1 crore, 1 crore, 1 billion 10 crore, 10 crore, 300 மில்லியன், 350 மில்லியன் ஆக்டிவ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எது, இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ஸ. இதுக்கு காசு செலவில்லை, நெக்லிஜிபிள் ஃபீ தான். அதுவும் நம்ம ரீசார்ஜ் அது போனாதான் ஃபீ. உங்களுக்கு நீங்க எனக்கு பணம் அனுப்புறதுக்கும் நான் உங்களுக்கு பணம் அனுப்புறதுக்கும் ஒரு ஃபீயும் இங்க பேங்க் சார்ஜ் பண்ண முடியாது. முன்ன பேங்க்ல போயிட்டு நான் எல்லாம் முன்ன பேங்க் பேரை சொல்ல விரும்பல, இன்னும் நான் அந்த பேங்கோட கஸ்டமரா இருக்கிறதுனால முன்ன போயிட்டு ஒரு வாட்டி காசு, அதாவது என் பணம் பேங்க்ல டெபாசிட் ஆயிருக்கு, காலில் போயிட்டு விட்ராயல் ஃபார்ம் கொடுத்தேன். விட்ராயல் ஃபார்ம் கொடுத்தா அதுல கேஷியரா உட்காந்துருந்தவரு, ஏன்னா இப்போ சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வந்துருச்சு நான் சொல்ற காலத்துக்கு, நான் சொல்றது 2009-10 காலத்துல. இப்படி பார்த்தாரு, வெயிட் பண்ணுங்க அப்படின்னாரு. உட்கார்ந்தேன், அரை மணி நேரம் ஆச்சு. திரும்பி போயிட்டு கொடுத்தேன், சார் காசு நான் கொஞ்சம் வேலை இருக்கு, சின்ன அமௌண்ட் தான், ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் என்னவோ தான், அவ்வளவுதான். பார்த்துட்டு பேங்க்ல காசு இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எடுத்த உடனே காசு கொடுக்க முடியாது அப்படின்னாரு. என்னது பேங்க்ல காசு இல்லையா அப்படின்னு. ஆமா, வந்த உடனே காசு போச்சுன்னா இப்படி காசு உள்ள வரும், இது நான் பொட்டி கடையா நடத்துறீங்க அப்படின்னு. நான் அப்ப என் காசு என்னாச்சு அப்படின்னு. கொடுக்க முடியாது, வெயிட் பண்ணுங்க அப்படின்னாரு. பக்கத்துல இருந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் கிட்ட இருந்து லெட்டர் வாங்கினேன், அவர் முன்னாடி வச்சு பேங்க்ல காசு இல்லை, கொடுக்க முடியாது அப்படின்னு எழுதி கொடு அப்படின்னு. யாரோட காசு? என் காசை நான் விட்ரா பண்றதுக்கு இவர்கிட்ட போயிட்டு நான் விட்ராயல் ஃபார்ம் கொடுக்கணும், நான் என்னவோ கூனி குறுகி என்னவோ நம்ம ஐயா சாமி பார்த்து செய்யுங்க சாமின்னு கையை எடுத்துக்கும். இன்னைக்கு அதெல்லாம் இல்ல. நான் படிச்சவனா இருந்தாலும் திருப்பி கேள்வி கேட்டேன். பாவம் அன்றாடம் காட்சிங்க, படிக்காதவர்கள்,
ஏழை எளியவர்கள், அவங்களுக்கு பேங்கிங் சிஸ்டம் தெரியாதவங்க, அவங்க என்ன என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இது மாதிரி நடக்காம இருந்ததா பேங்க்ஸ்ல? பேங்க் அதிகாரிங்க அந்த உள்ள இருக்கிற பணத்துக்கு அவங்களே சொந்தக்காரங்கன்ற ஒரு நிலைமையில ஒரு காலத்துல இருந்தது. அதுவும் அந்த கேஷியர் போஸ்ட்ல டெய்லி அந்த நோட்டு என்றதுனால என்னோ அவர் மொத்த பணமும் அவருக்கு சொந்தம்ன்ற ஒரு அந்த ஒரு மனப்பான்மை கொண்ட ஆட்கள் இருந்தாங்க. எல்லாரையும் நான் சொல்ல விரும்பல, சிலர். பட் அது எவ்வளவு பெரிய ஒரு பேங்க்குக்கு போறதே, இன்னைக்கு காலைல பேங்க்குக்கு போனோம் அப்படின்னு சொல்றதே ஒரு தனி வேலையால நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு அது இல்லையே. ஒரு வீட்டு செலவு கூட பேங்க்குக்கு போகணும். ஐயோ இல்ல கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு போய் ஏடிஎம்ல போய் போடணும். ஏடிஎம்ல போட்டா பணம் வராது, கார்டு ஸ்ட்ரக் ஆயிடும். இல்ல பணம் வந்து அதுல நம்ம தேவையான நோட்டு கிடைக்காது. இது மாதிரி சூழல்னா நீங்களும் பாத்தீங்க, நானும் பார்த்தேன். இப்போ கரன்சி உங்ககிட்ட இருந்து இருக்கு. பணம் அது பணம், அது ஏன் பணம், ஏன் பணம், அது ஏன் பணம், அது பணம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. வெறும் நம்பர் மாத்திரம் தாங்க எனக்கு வருது, அந்த நம்பர் உங்களுக்கு வருது. உங்க நம்பர்ல இருந்து ஒரு 4 டிஜிட் குறையும், என் நம்பர்ல இருந்து 4 டிஜிட் குறையும். அது புள்ளி வச்ச டிஜிட் ஆகட்டும் இல்ல தொடர்ந்து வர டிஜிட் ஆகட்டும், குறையும். அது மொத்தம் தானே கண்ணுக்கு தெரியுது. ஓகே போயிடுச்சு, வந்துருச்சு, வந்துருச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நோட் எங்க? வேர் இஸ் எ நோட்? நோ நோட். இது பினான்சியல் இன்க்ளூசிவிட்டி. பினான்சியல் இன்க்ளூசிவிட்டினா அடித்தட்டு மக்களையும் நம்மளோட பொருளாதார கட்டமைப்புல உள்ள எடுத்துட்டு வந்தது. அதாவது சீரான ஒரு பொருளாதார அமைப்புல, ஸ்ட்ரக்சர்ட் பொருளாதார அமைப்புல அவர் எடுத்துட்டு வந்தது. அது இல்லாம பரிவர்த்தனைகளை வந்து அரசாங்கத்தின் மூலமாக இது நடத்தப்படுவதால் எல்லாமே ஒழுங்குபடுத்தினது. இதனால கள்ளப்பண புழக்கத்தை ஓரளவுக்காக கம்மி பண்ண முடியுது. சோ இது ஒரு பெரிய ஒரு இது தானே, சாதனை தானே. சரி, அது போனா போகட்டும். வெளியுறவு மேம்பாடு நான் டிஃபென்ஸ் லாஸ்ட்ல வச்சுட்டு இருக்கேன், ஏன்னா எனக்கு பேசுறதுக்கு அதுல கொஞ்சம் இருக்கு. அதனால வெளியுறவு மேம்பாடு. வெளியுறவு மேம்பாடுல என்ன பண்ணாரு அவரு? இந்த சைடு போயிட்டு அண்டை நாடுகள் கூட நம்ம உறவு எல்லாம் பாதிச்சிருச்சு, அப்படி இல்லை இப்படி இல்லை. சரி, அண்டை நாடுகள்ல உறவு பாதிக்கப்பட்டுள்ளதற்கு காரணம் என்ன? அவங்க இந்தியாவை வந்து யூஸ் பண்ணிக்கணும், ஒரு வேஸ்ட் பேப்பர் மாதிரி யூஸ் பண்ணணும், யூஸ் அண்ட் த்ரோ பேப்பர் மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கணும்னு நினைச்சாங்க. அது பங்களாதேஷ் ஆகட்டும், அது நேபாள் ஆகட்டும், மற்ற நாடுகள் ஆகட்டும். பாகிஸ்தான் லிஸ்ட்ல சேர்க்கல, ஏன்னா அவனே ஒரு பெரிய யூஸ்லெஸ். அவன் எல்லாத்தையும் வந்து அவரோட ஸ்டைல்ல அவர் அணுகுனாரு. இன்னைக்கு குளோபல் சவுத் என்று அழைக்கப்படும் ஆப்பிரிக்க நாடுகள்ல பல்வேறு நாடுகளுக்கும் ஆசிய நாடுகள்ல பல்வேறு நாடுகளுக்கும் ஒரு அடையாளமாகவும் அவர்கள் கருத்தை முன்வைக்கும் நாடாகவும் அவர்களின் பிம்பமாகவும் திகழ்கிற நாடு இன்னைக்கு இந்தியா. அதன் தலைவர் பிரதமர் மோடி என்று இன்னைக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. சரி, இன்னொரு விஷயத்த சொல்றேன். இந்தியாவுக்குள்ள எத்தனை முறை பயணித்திருக்கிறார் என்ற சில விஷயங்களை வந்து நம்ம கவனிச்சு பார்க்கணும். வெளியுறவு கொள்கைன்னா அது பெருசா போயிட்டு இருக்கோம். நான் குளோபல் சவுத் வரைக்கும் சொல்லிட்டு விட்டுட்டேன். ரஷ்யாவோட அவர் உறவு எப்படி மேம்படுத்தினாரு, சைனாவுக்கு வந்து ஐபால் டு ஐபால் கான்ஃபரன்டேஷன் வரும்போது கடைசியில சைனாவை எப்படி பின்வாங்க வச்சாரு, பாகிஸ்தானை எப்படி அடிச்சாரு, இதெல்லாம் போர் அடிச்சு போச்சு. நான் ஒவ்வொரு இன்டர்வியூலையும் பாகிஸ்தான் அவர் அடித்தார்னு சொல்றது அவனுக்கு வெக்கமா இல்லையோ, எனக்கு வெக்கமா இருக்கு. ஸோ அதனால அதை நான் குறைச்சிக்கிறேன். இதே வந்து அவரு நார்த் ஈஸ்டுக்கு எத்தனை வாட்டி டிராவல் பண்ணியிருக்காரு தெரியுமா? 80க்கும் மேற்பட்ட முறை நார்த் ஈஸ்ட் சென்ற ஒரே இந்திய பிரதமர் அவர்தான். வடகிழக்குக்கு 80க்கும் மேற்பட்ட தடவை அவர் தான் வந்து அங்க போய் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார், வடகிழக்கு மாநிலங்களுக்கு. சரி, அது போனா போகுது. தமிழகத்துக்கு அதிகம் வந்த பிரதமரும் இவர் தான். அட்லீஸ்ட் வருஷத்துக்கு 3 வாட்டி 4 வாட்டி அது வந்து போறாரு, குறைந்தது. ஆந்திராவுக்கு அதிகம் வந்து சென்ற பிரதமரும் இவர் தான். இந்தியாவில எந்த மாநிலம் எடுத்தாலும் அதிகம் பயணித்த பிரதமர் இவர் தான் இருப்பார். அண்டமானுக்கு அதிகம் பயணித்த பிரதமர் இவர் தான். லட்சத்தீவுக்கு அதிகம் பயணித்த பிரதமர் இவர் தான். அண்டமான்ல இருக்கக்கூடிய தீவுகளுக்கு இந்தியாவின் உயிர் தியாகம் சேர்ந்து உயரிய ராணுவ விருது பெற்ற பரம்வீர் சக்ரா என்ற விருது வழங்கப்பட்ட வீரர்களின் பேரில்
அங்க இருக்கும் தீவுகளுக்கு பேர் சூட்டியவர் இந்த பிரதமர். அந்த எண்ணம் மத்தவங்களுக்கு வரல இல்ல. இன்னைக்கும் வந்து தீபாவளி ஆனா அவன் குடும்பத்தோட கொண்டாடிட்டு இருந்தா அவர் பார்டர்ல கொண்டாடிட்டு இருப்பாரு. அது ஒரு பிஎஸ்எஃப் கூடயோ இல்ல சிஆர்பிஎஃப் கூடயோ இல்ல ஐடிபிபி கூடயோ இல்ல இந்தியன் ஆர்மி கூடயோ ஏதோ ஒரு மூலையில ஒரு ஆர்மி பாராமிலிட்டரி போர்ஸ், அதாவது துணை ராணுவம் இல்ல ராணுவத்து கூட தான் அவர் இருப்பார். நம்ம கண்ணை மூடி சொல்லலாம் 12 வருஷமா இதான் நடந்திருக்கு. ஏதாவது ஒரு தீபாவளி அவர் பிரதமர் ஆபீஸ்ல புஷ்வானம் கொடுத்ததாவோ இல்ல ஜாலியா மினிஸ்டர் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணதாவோ வீடியோ காட்டுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு தீபாவளிக்கும் அவர் வந்து ராணுவ வீரர், அது வந்து அவர்கள் குடும்பத்தோட அவங்க இல்லாதப்போ அவங்க கூட நான் வந்து இருப்பேன் ஒரு பிரதமரா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் நிக்கிறது. நம்மளோட பிரதிநிதியா அங்க போய் நிக்கிறாரு அவங்க கூட. அவன் தீபாவளிக்கு லீவ் வேணும்னு சொல்லி கேட்டான்னா என்ன ஆகுது? அங்க இருக்கிறவங்க நம்ம சந்தோஷமா கொண்டாடுறோம்னா அவன் வந்து அவனோட சந்தோஷத்தை தள்ளி வச்சு அவன் பாதுகாப்புன்ற ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு அதை காப்பாத்துறதுக்காக அங்க நிக்கிறான். மழை வெயில் எதையும் பார்க்காம. சோ அவங்க கூட அவங்களோட புரிதல், அவங்களோட தேவையை அறிந்த ஒரு பிரதமராக அவர் இருக்கிறார். அதனோட நீழ்ச்சியா தான் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு இந்திய வீரனுக்கு ஏதாவது நடந்தாலோ இல்ல இந்தியால ஏதாவது ஒரு தாக்குதல் பாகிஸ்தான் முயன்றாலோ என்ன நடக்கும்னு சொல்லி காட்டியிருக்காரு. நான் நியூக்ளியர் பவர், என்ன நியூக்ளியர் பவர், நான் நியூக்ளியர் பவர் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் சரி இருந்துட்டு போ, நான் அடிப்பேன், காத்துல அடிப்பேன், கடல்ல போய் அடிப்பேன், தேவைப்பட்ட நிலத்துல அடிப்பேன், நான் நினைச்சப்பெல்லாம் அடிப்பேன், நீ என்னடா பண்ண முடியும்னு சொல்லி அடிச்சிருக்காரு. 60% ஆஃப் பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் ஹஸ் பீன் டெசிமேட்டட் ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக. நடுராத்திரில தீபாவளி பார்த்தோம்னு சொல்றானுங்க பாகிஸ்தான்காரனுங்க நூர்கான் பேஸ்ல. வண்டி ஓட்டு போறானே பத்தி எரிது பாத்தியா அப்படின்றானுங்க. பத்தி எரிது ஊர்றான்னு கூட தெரியல. சோ அது அவரோட வலிமையை காட்டுது. ஒரு பிரதமரா ஆக்கப்பூர்வமா இன்னொரு நாட்டுக்கிட்ட போயிட்டு எப்பா என் நாடு அடிக்கிறாங்க கொஞ்சம் பாருப்பா ஏதாவது ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லாம என் நாட்டை அடிச்சா நான் திருப்பி அடிப்பேன். அதான் ஃபேமஸா ஒரு டைலாக் இருக்கு. அவர் ஒரு ரேலியில, பீகார் ரேலியில தான் நினைக்கிறேன், பாகிஸ்தான் சொன்னது சொல்லுவாரு, मेरा पास न्यूक्लियर बम है, मेरा पास न्यूक्लियर बम है, तो हमारा पास क्या है भाई, दीवाली का टपाका है क्या அப்படின்னு வர்றாரு. என்கிட்ட நீ அணுகுண்டு இருக்குன்னு பாகிஸ்தான், அப்ப என்கிட்ட என்ன தீபாவளி பட்டாசா இருக்கு அப்படின்னு கேட்பாரு அவரு. பல ஆண்டுகளாக இந்தியாவோட கடற்படையை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுறோம். ஐஎன்எஸ் அரிஹண்ட பத்தி நான் ஒரு தனி ஒரு எபிசோடே உங்களுக்கு நான் பண்ணேன், நியூக்ளியர் சப்மரைனை பத்தி. அந்த அரியன் சப்மரைன் வந்து 2009 கமிஷன் ஆன சப்மரைன் 16 கமிஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் ஏன் இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் 2 சப்மரைன் 2 வருஷம் கேப்ல கமிஷன் ஆயிருக்கு? பண ஒதுக்கீடு, இந்திய கப்பல் படைக்கு பண ஒதுக்கீடு, இந்திய விமானப்படைக்கு பண ஒதுக்கீடு. இன்னைக்கு ரஃபேல் விமானங்கள் எக்ஸ்ட்ரா வாங்குறோம், அதுக்கு முன்னாடி ரஃபேல் விமானங்களை வாங்கணும். நம்மளோட ஸ்குவாட்ரன் ஸ்ட்ரென்த் 42ல இருந்து கம்மி ஆயிட்டே வந்துட்டு இருந்தது. அதை அரெஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அரெஸ்ட் பண்றதுன்னா அதிகரிக்க வேண்டிய கட்டாயம், சரியக்கூடாதுன்ற ஒரு நிலை ஏற்பட்டது. ஒரு பக்கம் சைனாவிலால் வரக்கூடிய அச்சுறுத்தல், இன்னொரு பக்கம் பாகிஸ்தானினால் வரக்கூடிய அச்சுறுத்தல், இது ரெண்டுத்தையும் சமாளிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டதுனால இந்தியா வந்து நவீன போர் விமானங்களை வாங்க வேண்டிய தேவை ஏற்பட்ட போது பிரான்ஸ் கிட்ட இருந்து வாங்கணும். இன்னைக்கு ரஷ்யா கிட்ட இருந்து S-57 நெகோசியேட் பண்ணி, நான் பேசுற இந்த நிமிஷத்துக்கு நெகோசியேஷன் பண்ணிட்டு இருக்கோம், வந்துரும் சொல்றாங்க. அது இல்லாம இந்திய பிரதமர் வந்து அடுத்து என்ன பண்ணிருக்காரு, AMCA அட்வான்ஸ் மீடியம் காம்பேட் ஏர்கிராஃப்டுக்கான இந்தியாவிலேயே இந்திய தொழில்நுட்பத்திலேயே செய்யக்கூடிய ஒரு போர் விமானத்தை அதுக்கு அடிக்கல் ஆந்திராவில் நாட்டியிருக்காங்க. மாண்புமிகு தமிழக முதல்வர் கூட தமிழ்நாட்டுக்கு அந்த மொத்த இந்த விமானம் தயாரிப்பதுல ஒரு பகுதி வந்து தமிழ்நாட்டுக்கும் வேணும்னு சொல்லிட்டு பிரதமர் முன்னாடி பிரதமர் கிட்ட கொடுத்த அந்த கோரிக்கையில கொடுத்திருக்காரு திரு விஜய் அவர்கள். அப்ப பாருங்க, இன்னைக்கு யூபியில வந்து டிஃபென்ஸ் காரிடார் ஆக்டிவேட் ஆயிருக்கு. A203 ரக துப்பாக்கிகள், இந்திய ராணுவ நவீன ரக துப்பாக்கிகள் இன்னைக்கு உற்பத்தி ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு பிரைவேட் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி இந்தியால வந்து அபரிதமான வளர்ச்சி அடைந்துள்ளது. இந்தியா வந்து போன வருடம் மாத்திரம் $4.5 பில்லியன் அளவுக்கு போர்க்கருவிகளை வித்துள்ளது. அதுக்கு முன்னாடி இருந்த வருடத்தை விட கிட்டத்தட்ட 45% வளர்ச்சி. அது அர்மீனியா போன்ற நாடுகள், பிரான்ஸ் போன்ற நாடு, பிலிப்பைன்ஸ், மலேசியா, பல்வேறு நாடுகள் இந்தியாவோட உபகரணங்களுக்கு அவங்க எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க, நம்மளும் கொடுக்குறோம். 2வது ஆபரேஷன் சிந்தூர் பாத்தீங்கல்ல, அப்படியே குவாண்டம் ஜம்ப் இந்தியாவோட உற்பத்திக்கு. பாகிஸ்தான் வந்து சொந்த காசுல நம்மளுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி கொடுத்தான், நல்லது, சிறப்பு.
ரெண்டாவது பாகிஸ்தானுக்கு இருந்த சைனாவுக்கு இருந்த மார்க்கெட்டை ஒழிச்சிட்டான். மறுபடியும் சிறப்பு. சோ ஒரே கல்லுல 2 மாங்காய் அப்படின்னு இதுதான் இது. அது பண்ணாரு. அடுத்து இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய நக்சல் அமைப்புகளை கிட்டத்தட்ட விளிம்பு நிலைக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு எண்ணி பார்த்தா 10க்கும் கீழே 6 இல்ல 3 டிஸ்ட்ரிக்ட்ல தான் அவங்க அவங்களோட பிரசன்ஸே இருக்கு. ஒரு காலத்துல 129 டிஸ்ட்ரிக்ட். திரு மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமரா இருக்கும்போது இந்தியாவுக்கே பெரிய அச்சுறுத்தல் இந்த நக்சலிசம் தான் சொன்னாரு. அது எப்படி 10 ஆண்டுகள்ல இவங்களால ஒண்ணு இல்லாம ஆக்க முடிஞ்சது? இஃப் தேர் இஸ் a will there is a way. அங்கேயும் ஒரு தமிழர் இருக்கிறார். இந்த ஆன்டி நக்சல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஹோம் மினிஸ்ட்ரி அமைச்சப்போ அதுக்கு அட்வைசரா அதுல பணியாற்றியவர் முன்னாள் தமிழக டிஜிபியும் இன்று பத்மா விருது பெற்ற திரு விஜயகுமார் IPS அவர்கள் ஹோம் மினிஸ்ட்ரிக்கு அட்வைசரா இருந்தார். சோ பாதுகாப்பு ரீதியில விமானத்தை சொல்லிட்டேன், கப்பலை சொல்லிட்டேன். ராணுவத்துக்கு நவீன ரக பீரங்கிகள் வாங்குறது, 777 M777 கன்ஸ், போஃபோர்ஸ் கன்ஸ் வாங்கின அப்புறம் நம்ம கன்ஸே வாங்காம இருந்தோம், புது கன்னுங்க வாங்கணும். இதெல்லாம் இவர் பண்ணி இருக்கிற, நான் சொன்னது ஒரு குறைந்தபட்ச பர்சன்டேஜ் தான். இதுக்கே டைம் பத்தல. நீங்க தலையை சொறைய ஆரம்பிச்சிட்டீங்க, திரும்பி நெக்ஸ்ட் கண்ணை தொடச்சிப்பீங்க, தூக்கம் வரும். எதுக்கு நம்மளுக்கு? மக்களுக்கும் போர் அடிச்சிடும் அதுக்கு மேல போனா. நிச்சயமா சார். இன்னொரு வீடியோ கடைசியா ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிறேன். அரசியல் ரீதியா என்ன பண்ணாருன்னு கேட்கணும் இல்ல, அது முக்கியம் இல்ல. கடைசியில் அட் எண்ட் ஆஃப் தி டே அவர் அரசியல்வாதி. திரு பண்டிட் நேரு அவர்களுக்கு அப்புறம், திரு அடல் பிஹாரி வாஜ்பாய்க்கு அப்புறம் 3 முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, மக்களால் அதிக பாராளுமன்ற தொகுதிகளை வாங்கிய கட்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் யார் என்றால் திரு மோடி அவர்கள். அதுல 2 முறை அறுதி பெரும்பான்மைக்கும் அதிகமான தொகுதிகள், 1 முறை அவரோட கூட்டணி அறுதி பெரும்பான்மைக்கு அதிகமான தொகுதிகள். அது சாதித்து காட்டியது மோடி அவர்கள் மட்டும்தான். இன்று உடைக்க முடியாத கோட்டை என்று அழைக்கப்பட்ட மேற்கு வங்கம் சுக்குநூறு ஆயிருக்கு. நார்த் ஈஸ்ட்ல சில மாகாணங்கள்ல பாஜக ஆட்சி அமைத்துள்ளது. மணிப்பூர், அசாமில் பாஜக ஆட்சி நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம் 15 வருஷம் முன்னாடி எல்லாம். இதெல்லாம் இன்னைக்கு இந்தியா மேப் எடுத்து பார்த்தா அங்கிட்டு பஞ்சாபு, இங்கிட்டு இமாச்சலு, அங்கிட்டு JK, இங்கிட்டு ஜார்க்கண்ட், அதுக்கப்புறம் இங்கிட்டு கேரளா, இங்கிட்டு கர்நாடகா, அங்கிட்டு தெலங்கானா, இங்கிட்டு தமிழ்நாடு. 22 மாநிலங்களில் பாஜக கை ஓங்கி உள்ளது. பாஜக அல்லது NDA கூட்டணி கை ஓங்கி உள்ளது 22 மாநிலங்கள்ல. ஒரிசால கிட்டத்தட்ட ஈஸ்ட் கோஸ்ட் ஃபுல்லா, ஈஸ்ட் கோஸ்ட்னா கொரமண்டல் கோஸ்ட், பெங்கால்ல இருந்து எடுத்துக்கிட்டு இன்னைக்கு ஆந்திர பிரதேசம் வரை, தமிழ்நாடு தவிர்த்து. தமிழ்நாடுல கூட UPA கூட்டணி அரசுன்னு சொல்ல முடியாது. இது திரு விஜய் அவர்களின் அரசு, அப்படிதான் நான் கூப்பிடுவேன். ஜோசப் விஜய் நான் என்று அழைக்கக்கூடிய அவரோட அரசு தான் இங்க நடந்துட்டு இருக்கு. அவருக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சைட்ல இருந்து இந்த சைடு எகிரி வந்தாங்கன்னா அது வேற கதை. பட் அவருக்கு தான் ஓட்டு போட்டாங்க என்பது உண்மை. மக்கள் செல்வாக்கு அவர் தான் பெற்றார். அவர் பெற்ற செல்வாக்கில் இவர்கள் வாழ பார்க்கிறார்கள், அவர் பேரை கெடுக்க பார்க்கிறார்கள். அதுதான் உண்மை. ஆனா பிரதமர் ஆந்திரா, இந்த சைடு பாருங்க, அந்த சைடு குஜராத்ல தொடங்கி, ராஜஸ்தான்ல தொடங்கி, கடைசி இது கோவா வரைக்கும், எக்ஸப்ஷன் கர்நாடகாவும் கேரளாவும். கர்நாடகாலையும் எதிர்கட்சி. சோ ஒரு கட்சியை இந்தியா முழுவதுமாக விரிவுபடுத்திய பெருமை திரு பிரதமர் மோடிக்கே சாரும். அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, பாதுகாப்பு ரீதியில, உள்நாட்டு பாதுகாப்பு ரீதியாக, மக்கள் மேம்பாடு ரீதியில், சுகாதார ரீதியில், எல்லா ரீதியிலும் பிரதமரின் சேவை இந்த நாட்டுக்கு துளி அளவும் கம்மியானதாக நினைக்க கூடாது யாரும். குறைகள் இருக்கிறதா என்றால் இருக்கிறது, எல்லா அரசியலையும் குறைகள் இருக்கும். ஆனா நிறைகளை பார்க்கும்போது குறைகள் நமக்கு சின்னதா கடுகளவு தெரியும். அந்த குறைகளும் நான் சொல்ல முடியும், பட் இது தருவாய் இல்லை. சரிங்க சார். சார், உங்க அற்புதமான கருத்துக்களை இளையவரிடம் பார்த்ததற்கு மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த். நன்றி, ஜெய்ஹிந்த்.